எவருடைய மீறுதல் அளிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் போடப்பட்டதோ அவர் பாக்கியவான். நான் அடைக்கலை மற்றும் உரையாத கருத்தினால் என் எலும்புகள் உணர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை எனக்கு நல்கிவிட்டேன். என் மேல்களை கருத்து அறிவிக்க என்றேன். தேவை என் பாவத்தின் தோஷத்தை நீக்கி நீர் எனக்கு மறைந்தோம். எனவே இருக்கட்டுவதற்காக வெற்றியை பாடல்கள் இயேசுவை செய்கிறேன். வாரினாலும் வாழ்த்தினாலும் வாய்க்கப்பட்டாலே ஒன்றுக்கு சேராத உதவி போன்றும் புத்தி இல்லாத உபகரணி போன்றும் இருக்க வேண்டாம். சேர்ந்து படிப்போம். நீதிமான்களை ஏசாயா 55 6 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபத்திருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தய பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும் படிக்க செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பதே. சிலர் இதை கற்பானை
கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன் என்று சத்தமிட்டு கூறினார் என்பதே. கட்சியின் மேற்கொண்டு வாசித்து கேட்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரம்மியமான மாலை பொழுதை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய சன்னிதானத்திலே நம்மை சுகபலத்தோடு அழைத்து இனம்புரியாத ஒரு ஆனந்தத்தை நமது மனதிலே பிரவாக செய்து ஆசீர்வதித்து இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, ஏசாயா ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையிலே தேடுங்கள். அவரிடத்தில் திரும்புகிறவனிடத்தில் அவருடைய கருணை பெரிது, திரளான மீட்பு உண்டு. அவர் மனதுருகிற கர்த்தர், அவரை தேடுங்கள் என்று இன்றைக்கான ஏசாயா வேதபாகம் அழைப்பு கொடுத்தது. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேதபாகம் சற்று முன்பு நீங்கள் வாசித்து கேட்ட லூக்கா நற்செய்தி நூல், அதிலே 8வது வசனம், சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை வளர்ந்து 100 பலன் தந்தன என்றார் என்பதே. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தியானம் என்று அமர்ந்தாலும் எங்கள் உள்ளம் கட்டுப்படாது சுவாமி. இஷ்டமான திசையிலே எங்கள் எண்ணத்தை செலுத்தி கொண்டு ஒப்புக்கு இங்கு அமர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட பலவீனம் வராதபடி ஆண்டவரே, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கருத்தாய் எங்களிடத்திலே சொன்ன வார்த்தை எங்களுக்கு எப்போதும் படிப்பினையாக இருக்கட்டும். செவிமடுத்து கேட்கிறோம் சுவாமி. முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆர்வப்பட்டு கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உள்ளூரிலும் வெளிநாடிலும் உண்டு. உமது பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லூக்கா 8வது சாப்டர், ஒன் ஆஃப் த மேஜர் தீம்ஸ் இன் லூக் 8 சாப்டர். என்ன அப்படிப்பட்ட தீம்? ஹவு டு கெட் த ஃபெய்த் அண்ட் யூஸ் இட் இன் த எவ்ரி டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்விலே, அனுபவத்திலே விசுவாசத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்பதற்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு பகுதி. இந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாய், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிமடுக்கிற பிள்ளைகள் தான் அப்படின்னு முடிப்பார். ஆரம்பிக்கும் போதும் அப்படிதான். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஊரா கடந்து வருகிறார். கலிலேயா, கப்பர்நகும், நாயின் ஊர். இந்த அதுக்கு அதிகாரம், முந்தின அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஊரா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். செய்துவிட்டு ஒவ்வொரு ஊராய் செல்கிறார் ஆண்டவர். சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு ஓமானத்தை இங்கே பேசுகிறார். உதாரணம், ஓமானம். பலன் தந்தது ஆண்டவருடைய வார்த்தை. எப்படி பலன் தந்தது? அதுதான் நமக்கு இன்னைக்கு. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை வளர்ந்து 100 பலன் தந்தது. அன்பானவர்களே, விதை, நிலம், கடவுள், இது ரெண்டும் தான் உதாரணப்படுத்தி பேசுகிறார். உங்களுக்கு தெரியும் 4 வகை நிலம். சீடர்கள் அதுக்கு தெரியாம கேட்கிறாங்க, ஆண்டவரே இதனுடைய விளக்கம் என்ன? நான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மற்றவர்களுக்கு கேட்கிறாங்க. அது மறைபொருளாகவே அவங்களுக்கு இருக்குது. அவங்க அதை உள்ள எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அதை அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அதை உள்ள வாங்கிக்கங்க, எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் அழகா அந்த கருத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. தெரிந்த விஷயம்தான் உங்களுக்கு. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டதை விளக்குகிறார். சொல்லப்பட்ட ஓமையை விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார் என்றால், முதலாவது சொல்றார் பாருங்க, அந்த ஊமையின் கருத்தாவது விதை கடவுளின் வசனம். கடவுளுடைய வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு கடவுள் பேசுகிறார். விதைனா உங்களுக்கு தெரியும், இட் செல்ஃப் இஸ் எ லைஃப். உள்ள இருக்கு, ஜீவன் இருக்கு. அதுக்கு விதை சும்மா இல்லை, அப்படிதானம்மா? ஒரு விதை போட்டா முளைக்குது, அதுல ஜீவன் இருக்குது இல்லையா? விதையை வசனத்திற்கு கடவுள் விதையை ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த உவமையின் பொருள் என்னன்னா, கருத்து, விதை கடவுளின் வசனம். பாதையில் விதைக்க பெற்றவர்கள், வசனத்தை கேட்பவர்கள், அவர்கள் நம்பி ரட்சிக்கப்படாதபடி பிசாசு வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறான்.
கேட்குறாங்க. பிசாசு அதை உடனே எடுத்துடுறான் இல்லைங்களா? முதலாவது சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்க பெற்றவர்கள் கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா கேட்பாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகிலும் இவர்களுக்கு வேறில்லாதபடியினால், ரூட் முக்கியம், ரொம்ப கொஞ்ச காலம் மாத்திரமே நம்பிக்கையாயிருந்து சோதனை காலத்திலே வழுவி விடுவார்கள். முள்ளுக்குள் விழுந்த வசனங்களை கேட்டும் கவலையினால், உலக பிரகாரமான நிறைய கவலைகளினால் அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்புறம் அது அப்படியே போயிடும். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ செம்மையாக நல்ல இருதயத்தின் வசனத்தை கேட்டு அதை காத்து பொறுமையுடனே பலன் தருகிறவர்களை குறிக்கும். அப்போ விதையில எந்த பிரச்சனையுமே இல்லை, விதையில எந்த பிரச்சனையுமே இல்லை, நிலத்தில் தான் பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ கடவுள் என்ன மாதிரியான நிலங்களாக நம்முடைய மனம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? கடைசி முடிக்கும் போது சொல்றாருங்க, செம்மையான நல் இருதயத்திலே வசனத்தை கேட்டு அதை காத்து பொறுமையுடனே பலன் தருகிறவர்களை குறிக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எங்கள் உள்ளம் நல்ல நிலமாக ஆண்டவரே இருக்க வேண்டும். ஈர நிலத்திலே பாருங்கள், விதைத்தால் உடனே முளைக்கும். நம்ம நிலம் மனசு எப்படி இருக்குது? சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். ரொம்ப நேரம் பேசல, ஷார்ட்டா விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வசனத்தை கேட்கிறோம், அதை வெளிப்படுத்துவது எப்படி? சொல், செயல், சிந்தை. மார்ட்டின் லூத்தர் அதற்கு விளக்க சொல்றார். சொல், செயல், சிந்தையிலே அது வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது அதை வெளிப்படுத்துகிற வார்த்தை நம்ம இடத்துல இருக்கிறதா? இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் பாஸ்டர்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றது. பாஸ்டர்ஸ் எதுக்கு இருக்காங்கன்னா, எபேசியர் 4:13, எபேசியர் 4:13 எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் உங்களுக்கு எதுக்கு? பணிவிடை செய்யவும் இல்லையா? அதை எடுத்துங்க, படிக்குமா? எதுக்கு? நாலு 13 இந்த மோனகன் மொழிபெயர்ப்பில் பணிவிடை செய்யவும் பரிசுத்தவான்களை பக்குவப்படுத்தவும் அவர் இவர்களை எல்லாம் தந்தளினார். ஊழியக்காரர்கள் எல்லாம் தந்தளினதற்கு காரணம் பரிசுத்தவான்களை பக்குவப்படுத்துவதற்கு. மெச்சூரிட்டியா இருக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சிலரை சொல்லுவோம்லம்மா, அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படி சொல்லுவோம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும் அப்படிம்பாங்க, அப்படிலாம் பேசுவாங்க. பக்குவப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதற்காகவே ஊழியக்காரர்களை தந்தளினார். அன்பானவர்களே, வார்த்தைக்கு விலை உண்டு, வலிமை உண்டு. வார்த்தைக்கு வலிமை உண்டு பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு வலிமை உண்டு. மாரியும் உறைந்த மழையும் மழை பெய்து பூமியிலே முளைக்கிளப்பி விளைய செய்கிறது போல என் வார்த்தை சும்மா வராது, விருதாக வராது. ஆண்டவர் அழகான வசனம் சொல்லி. பிரியமானவர்களை, ஒவ்வொருத்தருடைய பேசக்கூடிய வார்த்தைக்கும் வலிமை உண்டு. நீங்கள் நானும் சமீபத்தில் ஒரு நீயா நானான்னு ஒரு இது உண்டு, டிவி தொகுப்பு நிகழ்ச்சி. அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியான வார்த்தையை நீங்கள் கேட்டதுண்டா, பேசினதுண்டா? அது மாதிரியான தருணங்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு அம்மா எழும்பி சொல்லுது,
11 வருடத்துக்கு முன்னால் அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. போகும்போது பார்க்கும்போது ஒரு புன்னகை, அவ்வளோதான், பேச்செல்லாம் கிடையாது, ஒரு சிரிப்பு, அவ்வளோதான், சிரிச்சுக்குவாங்க, அதோட போதும். அப்படியே கடந்து போகுது நாட்கள். திடீர்னு ஒரு நாள் அப்பாவும் மகளும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணவர் கிடையாது, மகன் வெளிநாட்டில் இருக்கான். இந்த பெண்மணி, அப்பா மகளும் இருக்காங்க, அம்மா கிடையாது. அந்த பெண்மணி பணி செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. திடீர்னு அப்பா இறந்துட்டாரு. ஒன்றும் செய்ய முடியல, தவித்து போய் நிற்கிறான் அந்த பொண்ணு. பிரியமானவர்களே, இவ அழுகிறத பார்த்து வெளியே ஏத்த வீட்டில் இருந்து அந்த அம்மா முத அந்த வீட்டுக்குள்ள வராங்க, அவர்கிட்ட பேசுறாங்க. அவங்க நெஞ்சில முகம் புதைத்து அழுகிறா. அந்த பெண்மணி, அந்த அம்மா அந்த பிள்ளைய அப்படியே தாங்கிட்டு சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், சின்ன பிள்ளை, நீ கவலைப்படாத, அழாத. இத்தனை வருடம் கழித்து அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை அந்த பெண்மணி விவரித்து சொன்னார். பிரியமானவர்களே, அந்த ஒரு சொல் கவலைப்படாதேம்மா, நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை அவளுக்கு எவ்விதமான, அவள் சொல்லும் பொழுதே எமோஷனல் ஆகிறா. வேர்ட் இஸ் எமோஷனல், வேர்ட் இஸ் a power, வேர்ட் இஸ் a character. எவ்வளவு ஆழமான ஒரு அனுபவத்தை அந்த பெண்மணி வெளிப்படுத்தினதை, நெகிழ்ச்சியோடு சொன்னதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அர்த்தம் பொதிந்தது. பல உறவுகள் பிரிந்தது வார்த்தையினால் தான். பல உறவுகள், குடும்பத்திலும் கூட பல உறவுகள் பிரிந்தது வார்த்தையினால் தான். பல மன்னிப்புகள் நடந்தது வார்த்தையினால் தான். பெரிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்த பின்பு மன்னிப்பதை விட, தெரியாம செஞ்சிட்டேயா அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையிலே மன்னித்தவர்கள் கோடி பேர் நம்மில். அந்த வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை, அன்பானவர்களே, சொன்ன ஒற்றை வார்த்தையினுடைய அர்த்தம் புரியணும். பிரியமானவர்களே, ஒரு ஆட்டோ, ஒரு டூ வீலர் நெருங்கி வர்றான், டூ வீலர் ஆட்டோல இடிச்சிடறான். அவன் வேகமா ஆட்டோக்காரன் இறங்குறான், அடிக்கிற பாவத்தோடு இறங்குறான். இந்த டூ வீலர்ல வந்தான்ல, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே தெரியாம, ஒற்றை வார்த்தைமா. அவன் யாரோ இவன் யாரோ, எழுந்த வந்த உடனே நீதான் தப்பா வந்தேன்னு சொல்ல வந்தவன், நான் சரியா வந்தேன்னு சொல்றதுக்கு தான் நீ தப்பா வந்தேன்னு சொல்றது. சொல்ல வந்தவன், அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஒற்றை வார்த்தை, போடா. அவனுக்கு ஆட்டோ லேசா இடிச்சிருச்சு, ஆனா அந்த ஒரு வார்த்தை, போ, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, வார்த்தையின் வலிமையை உணரணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். 10 வருஷம் விரோதமா, 10 வருஷம் விரோதம். கல்யாண வீட்டில் சந்திக்கிறான், எதிர நிற்கிறான், எதிர நின்றுட்டு இருக்கிறான். 10 வருஷம் பகை. டக்குன்னு அவனை பார்க்கறான், இவனை பார்க்கறான். அவன் கேட்ட கேள்வி, நல்லா இருக்கியான்னு கேட்டான். ஒரு கேள்வி. அடுத்த சீன் என்ன தெரியுமா? பந்தியில 2 பேரும் சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சீன். பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. எதற்கு சண்டை போட்டோம்னே தெரியாது, ஆனா 10-12 வருஷத்துக்கு மேல பகை. ஒற்றை வார்த்தை, நல்லா இருக்கியா என்ற கேட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை எவ்வளவு பலன் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். சொல், செயல், சிந்தையில் அது வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சொல் எப்படி இருக்கிறது? உங்கள் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகளே பிறக்கலாகாதுங்கிறான் யாக்கோபு. அப்படிதானமா? யாக்கோபு சொல்கிறார், உங்க வாயிலிருந்து தூஷணமான எம்டி வேர்ட்ஸ், பயனில்லாத வார்த்தைகளே வேண்டாம். நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை அது கிரியேட்டிவ் சோர்ஸா இருக்கணும், பயனுள்ளதா இருக்கணும். நானும் பிலிப்பையாவும் சந்திச்சு பேசினா எங்க 2 பேரை மட்டும்தான் சந்திச்சு பேசணும், எங்க 2 பேருக்குள்ள விஷயத்தை தான் பேசணும்.
அம்மாவுடைய விஷயத்தை அவங்களுடைய விஷயத்தை பேசக்கூடாது. பெர்னாஷாட்ட போய் கேட்டாங்கல்ல, வாட் இஸ் a foolish talk, விளக்கம் சொல்லுங்க, பெரிய ஆளு நீங்க அப்படின்னு. டாக்கிங் அபவுட் third person matter. என்ன பதில் பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை எப்போதும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறோம். புரிந்து பேசுகிறோமா? புரியாமல் பேசுகிறோமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவருடைய வசனம் நம்மிடத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? கடவுள் சிந்திக்க அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் பண்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உங்கள் பார்வையிலே தெளிவை. ஒரு வயதான ஒரு பெரியவர் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்த பையன்ட்ட கேட்டாராம். அவன் பக்கத்துல ஒரு ரப்பர் வச்சிருக்கிறான், அலிலபர். அவன்கிட்ட அவர் கேட்கிறாரு, எரேசர் ஆர் மேட் ஃபார் தோஸ் ஹூ மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அவர் கேட்கிறார். சொல்றாரு. அவன் சொல்றான் பாருங்க, சின்ன பிள்ளை பதில் சொல்றான் பாருங்க, eraser are made for those who are willing to correct their mistake. நம்முடைய குறையை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது தவிர குறையை காண்பதற்கு அல்ல கொடுக்கப்பட்டது. பார்வைதான் பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உறவினர்கள் வேற யாரும் கிடையாது. என் ரத்த உறவெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, குடும்ப உறவெல்லாம் எனக்கு பேச்சு இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் எனக்கு உறவு. பிரியமானவர்களே, கடவுள் உங்களை உறவினராக பார்க்கிறார். நம்முடைய சொல்லில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். வருகின்ற வாரத்திலே செயலில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், சிந்தையில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆழமாக சிந்திப்போம். ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பயனுள்ளதாக இருக்க, ஆண்டவரே எனக்கு பேச தெரியவில்லை ஆண்டவரே. சங்கீதத்தில் சொன்னார்ல, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை கேளுங்கள். நம்மேல் கருசனையோடு கருணை உள்ளவர். இன்விடேஷன்ல சொன்னார், திரளான மன்னிப்பு உண்டு, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாயிருக்கையில் தேடுங்கள். ஆண்டவரை தேடுகிற தருணங்கள் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக அமைந்து கடவுள் உங்களை ஆசீர்வதித்து ஆலய தொழுகைக்கு அடுத்த காரியத்திலே ஆர்வத்தை கொடுத்து பக்குவப்பட்ட பரிசுத்தவான்களாக ஆண்டவர் முன் பரிணமிக்க வருங்காலத்திலே எடுத்து பயன்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலவரப்படுத்தி காப்பாராக. ஆமென்.
மகிழ்ச்சியான இந்த வாரத்தில் இந்த புதன்கிழமை இரவு வேலைக்காக நன்றியோடு சூழ்ந்திருக்கிறோம். கடந்த பலப்பொழுதும் அவர்கள் 8 மணிக்கு வரைக்கும் பார்க்கிறார்கள். மாலையில் உங்களுடைய சமூகத்தில் நன்றியோடு நோக்கி பார்க்க தனக்கு தயவுக்காக வேலை செய்தார். ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தையாக இருந்த கடவுள் கிறிஸ்துவாக எங்கள் உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கிறேன். நாங்கள் காது உள்ளவர்களாய் இந்த வசனத்தை கேட்கவும் நாங்கள் வசனத்துறையாக உணர்வடையும். வசனம் மிகுந்த பலம் கொடுக்கப்படி எங்களுக்குள் புரிய செய்யும். எங்களை உங்கள் திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு நாங்கள் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஜீவனுள்ளதாக ஆண்டவரே உடைய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற பொழுது எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கேட்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி, நன்மை, நம்பிக்கையும் அருளும் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தையால் வளர்க்கப்பட இந்த வசனம் ஒருபொழுதும் வெறுமையாய் போகாது கடவுள் விரும்பியதை நிறைவேற்றும் எங்கள் வாழ்வில் என்னுடைய வாக்குகள் நீர் விரும்பிய கிரியை வெளிப்பட சமூகத்தில் எங்களை நாட்டில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை குடும்பங்கள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசிரியர் உறவுகளோடு தைக்கிறது. வெளியூர்களில் தங்களது தேசத்தில் வசிக்கிறது இந்த பிள்ளைகளோடு பாதுகாப்பாக மக்கள் தேவைகள் மக்களை சதியும் நன்மைகளை எதிர்பார்க்கும் சமூகத்தில் வெளிப்படுவது எல்லாரும் திருச்சபையில் திருப்பதி ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் சபை நிர்வாகங்கள் உதவி ஊழியர்கள் அனைவரையும் நாங்கள் ஆசிரியர் திருச்சபையில் வாழ்வில் வளர்ச்சிகளில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபை குடும்பங்கள் யாவரையும் நாங்கள் ஆசிரியர். இந்த இரவு பொழுதிலும் ஆண்டவர் சமாதானமான இளைப்பாறுதலை விட்டாலும் பகல் முழுவதும் கருத்தெடுத்து விளையாடுகிற நாட்கள் இந்த இரவு ஒரு சிற்றலை மறைத்து நல்ல இளைப்பாறுதலை நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவரை நாங்கள் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்மைகளை தொடர அறிவித்தார். இரவு பயணத்திற்கும் ஆண்டவரே இருளின் பொருளாகவும் எங்களை விலகி பாதுகாக்கிறார். சோதனைகளுக்கு பத்திரங்களுக்கு மகப்பட்டுள்ளார்கள். இந்த வசனத்தை எங்களை நிறைவேற்றார். ஆண்டவரே, நாங்கள் வெளியரங்கில் விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல, தன் பாதையில் விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல, செடிகள் நிறைந்த இடத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள வசனங்கள் நல்ல நிலமாகி இதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயம் இறுதியாய் பலன் கொடுக்கும். ஆண்டவரே, மக்கள் பலன் கொடுக்கிற மக்களாய் ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறார். கேட்கிற எல்லா நன்மைகளையும் வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்துவிலே ஆண்டவரே கிடைக்கப்பட்ட காணிக்கைகளையும் ஆண்டவரே செய்கிறீர்கள். கடவுளுக்கு தந்த நன்மைகளை நன்றியோடு நிறைந்து ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஜெபத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் பிதாவே, Good.